அண்மைச் செய்தி. திருப்பத்தூர் அருகே பொம்மிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 9 வயது பள்ளி சிறுவன் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரபு, கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பொம்மிக்குப்பம் சின்ன மாரியம்மன் கோயில் தெருவு பகுதியைச் சேர்ந்தவர் உதயகுமார் மணிமேகலை தம்பதியினருக்கு 9 வயது சிறுவன், அதாவது கவியரசர் என்பவர் 5ஆம் வகுப்பு அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தார். இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த 17ஆம் தேதி அன்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்போது மருத்துவர்கள் உடல் பரிசோதனை செய்ததில் பள்ளி மாணவனுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதாக கூறி மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது அங்கு சிகிச்சை பெற்று வந்த மாணவன் திடீரென இன்று உயிரிழந்தார். பின்னர் உடல் அடக்கம் செய்ய அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்து வந்து அடக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். மேலும் அப்பகுதி பொதுமக்கள் டெங்கு காய்ச்சலால், மாவட்ட மருத்துவ நிர்வாகம் டெங்கு காய்ச்சல் குறித்து எந்த ஒரு விழிப்புணர்வோ, எந்த ஒரு கிராமப்புற பகுதிகளோ நகரப்புற பகுதியிலோ எந்த ஒரு டெங்கு குறித்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததினாலே பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் இது போன்று உயிரிழந்து வருவதாக கடும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சுரேஷ், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபு.